ஹாய் கலக்கல் சினிமா .com நேர்கள் அனைவருக்கும் அசோக்கின் மனமார்ந்த வணக்கங்கள். என் கூட என் நண்பர் சுகுமார் இஸ் ஹியர், ஹூஸ் பார்ட் ஆஃப் கலக்கல் சினிமா .com அண்ட் ஹூஸ் த மேன் பிஹைண்ட் கலக்கல் சினிமா .com. ஜென்ரலி பிஹைண்ட் த கேமரா இருக்கிறப்ப இன் ஃப்ரண்ட் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஸோ ஐ தாட் ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அலாங் வித் சுகுமார். அண்ட் இன்றைக்கி பல விஷயங்கள் உங்கள் கூட இந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து ஐ தாட் ஐ வில் ஷேர். அண்ட் உங்கள் சார்பாக ஹீஸ் கோன் ஆஸ்க் மீ அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஐ ஹோப் என்ன நிறைய கேள்விகளெல்லாம் மறக்க மாட்டாருன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ என் கூட கொஞ்சம் நல்லா நடந்துக்குங்க சுகுமார் சார். சார், நீங்கள் முருகா பிடிச்சிருக்கு படங்கள் வந்து இப்போ வெற்றிகரமாக பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தோட ஜேர்னி பற்றியும் உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஜேர்னினா இன் ஜென்ரல் சினிமாவில் ஹஸ் பீன் குவைட் லாங். ஏன்னா படங்கள்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் ஒன்லி முருகா அண்ட் பிடிச்சிருக்கு. இப்போ there's ஒன் மோர் ரிலீஸ் தட் இஸ் பிளான். வானம் பார்த்த சீமையிலேன்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. கோழி கூவுது இஸ் த நெக்ஸ்ட் இந்த பைப்லைன். கொஞ்சம் காதல் கொஞ்சம் காஃபி இஸ் ஒன் ஃபிலிம் வேர் நான், ரேவதி மேம் அண்ட் நாசர் சார் வி ஹவ் டன் ஸ்பெஷல் அப்பியரன்சஸ். தெர் ஆர் அ ஃபியூ ஃபில்ம்ஸ் இப்போ பைப்லைனில். ஜேர்னி விதின் சினிமா 2 படங்கள் தான் இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீன் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்குனாலும், அதுக்கப்புறம் மலையாளத்தில் முல்லான்னு ஒன்று வந்தது, தெலுங்கில் பிரேமிஸ்தாவான்னு ஒரு படம் பண்ணோம். ஜேர்னி ரொம்ப லாங்காக இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸஸ் இல்லைனாலும், நான் ஆக்சுவலி இந்த கேமராக்கு அண்ணாண்ட இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்ருக்குற ஒரு ஆள் தான். ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாரும் சினிமாவில் இல்லை. அப்போ சினிமாவோட ஒரு ஆசை ஆல்வேஸ் இருக்கும் மனசில். அதுக்கு என்ன ரூட்டு பிடிக்கலாம், அதை எப்படி அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றலாங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு வழி தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு நம்பிக்கை. கடவுள் நகரத்தில் சின்ன வயசில் முதல்ல பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு கிளாசிக்கல் டான்ஸோட ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் கிளாசிக்கல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வாய்ப்புகள் தேடிட்டுருக்கேன். என் சொந்த ஒரு திருவையார் தான், தஞ்சாவூர் பக்கம். ஆனால் கல்லூரியெல்லாம் முடித்தது நான் மும்பை போயிட்டு தான் முடித்தேன். ஸோ சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் தான் கிராஜுவேட் சைக்காலஜி சோஷியாலஜி பண்ணோம், டபுள் மேஜர். பட் கேட்குறதுக்கு தான் ஒரு பெரிய படிப்பாக இருக்கும். ஒரு மண்ணும் காலேஜ்க்கு போகலை. ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் வெளியில் தான் இருப்பேன். மோஸ்ட்லி என்னோடய ஃபோக்கஸ் வில் பி இன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், இல்லை ஸ்டேஜ் ட்ராமா, தியேட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஆக்டிங் கோர்ஸ் முடித்தேன் பாம்பேயில், ஸ்ரீ கிஷோர் நமித் கபூர் ஆக்டிங் அகாடமியில். அண்ட் அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் கிளாசிக்கல், வெஸ்டர்ன் கண்டெம்பரரி, ஜாஸ் பேலே கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. வேறு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை யூஎஸ் போயிருந்தோம். உஸ்தாத் ஜாக்கிர் ஹுசேன், பண்டிட் ஜஸ்ராஜி இங்கே என்னோடய ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தாங்க. அண்டு நல்லா ஆடுற தம்பின்னு அவங்க மனசு வச்சு அந்த யூஎஸ் கூப்பிட்டு போனாங்க. அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம். அங்கே அப்புறம் கன்னிங்கம் ஸ்கூல் யூஎஸ்ஏலேருந்து வெஸ்டர்ன் கண்டெம்பரரி, ஜாஸ் பேலேலாம் கற்றுக்கிட்டோம். ஸோ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, சினிமான்னு நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணுறப்ப எந்த துறைக்கு வேணாலும் ஒருத்தன் கொஞ்சம் குவாலிஃபைடாக இருக்கணும். வேறன் இன்றைக்கி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் பீப்புள் டூ தியர் எம்பிஏ, பீப்புள் குவாலிஃபை ஆகிட்டு அவங்க ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரி கிடைக்குது. நான் இந்த துறையில் வரப்போ ஐ ஹேட் டு பி குவாலிஃபைட் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ டான்ஸர், ஆஸ் அ கொரியோகிராஃபர். ஸ்டண்ட் ஃபைட்டெல்லாம் நான் பாண்டியன் மாஸ்டர்ட்டையும் சக்திவர்மா மாஸ்டர்ட்டையும் கற்றுக்கிட்டேன். என்ன இந்த ஃபீல்டில் என்ட்ரு பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் என்னை எக்யூப் பண்ணமோ அதெல்லாம் முதல்ல பண்ணிக்கிட்டு, சென்னை எனக்கு ஒரு புது டெரிட்டரியாக இருந்துச்சு. பல ஆஃபீஸஸில் எந்த லேமேன் ஆரம்பிக்கிற மாதிரியும் அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்னு சொல்லுவோம். where we all keep struggling throughout our life. அந்த பீரியட் never ends really. பட் முதல்ல ஒரு அறிமுகமே இல்லாமல் ஒரு ஆஃபீஸோட டோரை நாக் பண்ணுறப்ப பல இடங்களில் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணோம். பல இடங்களில் சரி தம்பி உங்களை வச்சு நம்ம படம் பண்ணுறப்ப நீங்கள் மானிட்டரிலி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த விஷயங்களில் உடன்பாடும் இருக்கலை, அதுக்கேற்ற கெப்பாசிட்டியும் இல்லை. ஐ ஹேல் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் சம்பாதிச்சது சொத்தில் என்னோடய அம்மா அப்பா எனக்கு கொடுத்த வேல்யூஸ் தான். ஸோ அண்ட் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தட் வி ஆர் குவாலிஃபைட். என்ன துறையில் என்ன பேஷனாக இருக்கோ, இன்றைக்கி கடவுள் நகரத்தில் ஒரு ப்ரொஃபஷனாகவும் இருக்குது. இதில் நல்லா முன்னேறணும், நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஆனஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆனஸ்டி ஆல்வேஸ் பேஸ். அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தது, ஸ்கூலோட புத்தகங்களில் படித்தது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வி ஆர் மூவிங். முதல்ல முருகான்னு ஒரு படம் அமைஞ்சுது. பிள்ளையார் சுவி போடுறப்ப அவர் தம்பி பேரில் படம் அமைஞ்சுது.
and that was again I'm thankful to the producer and the director. புது டீம், அந்த மொத்த டீமில் இன்ஃபேக்ட் தெரிஞ்ச பேர்னு சொன்னீங்கன்னா was only கார்த்திக் ராஜா who was the music director. மற்றபடி the entire team was new. முருகா இன்ஃபேக்ட் அமையறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. there was one film. அந்த ஜேர்னியை பற்றி ப்ராப்ளி நான் இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறப்ப அந்த நேரத்தில் அந்த அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். பட் முருகா 2007 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட முதல் படம் கமிட் ஆனது 2003. ஸோ 2003 to 2007 வாஸ் அ வெரி டஃப் டைம். ஏன்னா சென்னை ஒரு புது டெரிட்டரி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங் வாஸ் அன் எக்ஸ்பென்ஸ். வீட்டு வாடகையிலேருந்து சரி, பைக் வாங்குறதுலேருந்து சரி, பைக் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுலேருந்து சரி, ஆஃபீஸ் சுற்றினதுலேருந்து சரி, எவ்ரி திங் வாஸ் ஒன் ஃபேஸ். பட் ஐ திங்க் எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் தே கோ த்ரூ அ பேட்ச். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், இந்த அனுபவங்கள், ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் தட் இன்னைக்கு எனக்குள்ள ஒரு க்ரோத் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு க்ரோத் ஆஸ் அ பர்சனும் நான் உணர்றேன். ஸோ முருகாக்கு அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் பிடிச்சிருக்கு. எனக்காக என்னோடய விசிட்டிங் கார்டு இஸ் மை ஃபில்ம் ஒன்லி. ஸோ முருகா படம் பார்த்த பிறகு அது பிடிச்சிருக்கோட டீம் அப்ரோச் பண்ணாங்க. அவங்கள மீட் பண்ணோம். பிடிச்சிருக்கு வாஸ் அகைன் அ மெச்சூர்ட் ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் அண்ட் பிடிச்சிருக்கோட ஒர்க் பார்த்துட்டு வானம் பார்த்து சீமையிலே அமைஞ்சது. அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது மும்பையில். இந்த ரெண்டு கல்ச்சரில் உங்களுக்கு எந்த கல்ச்சர் பிடிச்சிருக்கு? நான் ஒரு திருவையாறு பையன், தஞ்சாவூர் பக்கத்தில். தமிழ்நாட்டு பையன்தான், தமிழ் பையன்தான். நார்த்தில் வளர்ந்தோம். அது என்னோடய அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் நம்ம கண்ட்ரிஸ் ஆஃப் டைவர்சிஃபைட் கல்ச்சர். அப்போ நான் ப்ராபப்ளி என்னோடய ப்ராட் மைண்டடாக இன்னும் ஒரு மனிதனாக மாறியிருக்கேன்னா அங்கே இருக்கிற இன்னும் சில மொழிகள் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுனால தான். இன்றைக்கி ஹிந்தி, மராட்டியெல்லாம் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். ஹிந்தியில் பல பாடல்கள் எழுதுவேன். இன்ஃபேக்ட் நான் ஹிந்தி லிட்ரேச்சர் முடித்தேன் கல்லூரியில் படிக்கிறப்ப. ஸோ ஐ திங்க் ஒரு அங்கே ஒர்க் பண்ண அனுபவமும் சரி. நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 2 படங்கள் பண்ணிவிட்டு இன்னும் க்ரோ ஆகிட்டுருக்கேன்னா அந்த ஜேர்னி ஆரம்பித்தது மும்பையில். ஏன்னா அந்த ப்ராப்ளி இந்த ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் சரோஜ் கான் அவங்களோட சன் ராஜு கான் ஒரு ஏஸ் கொரியோகிராஃபர் இருக்கார், டான்ஸ் டைரக்டர் இருக்கார், ஹிந்தி படங்களுக்கு பல படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன் என்னோட இந்த ஜேர்னியில். பிகாஸ் நான் இந்த வாய்ப்புகள் தேடுறப்ப, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு ரூட் அமையணுமேனு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப அவரை ஹி வாஸ் ஸ்வீட் அனஃப் என்ன ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டாரு. நான் பல ஸ்டேஜ் ஷோஸ்க்கெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சினிமா லென்சஸ்னால் என்னது, சினிமாட்டோகிராஃபி என்ன, எடிட்டிங் என்னது, ரேம்பிங் என்னது, அண்ட் யூனோ 24 வைடு, 2 ஷாட் என்ன, சஜஷன் ஷாட்ஸ் என்ன, இந்த டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டது வாஸ் டியூ டு மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜு கான் சார். If you're watching this interview, I love you, sir. Thanks for all that you gave me. And one of the wonderful choreographers of our country, Raju Khan, அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப டெக்னிக்கலி நிறைய விஷயங்கள் as I said நான் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அது இன்றைக்கி as an actor ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரேமிங் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எந்த கல்ச்சருங்கிற ஒரு விஷயத்தை விட அடிப்படையில் we are all Indian. அண்ட் நல்ல மனிதர்கள், நல்ல குருஸ்ட்டை கற்றுக்கிட்டு என்னோட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. அதுக்கு நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எவ்ரி கல்ச்சருக்கு அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆல்வேஸ் ஒரு சின்ன ஃபேவரட்டிசம் இருக்கும். நம்ம தாய்மொழி தமிழாக இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி வீட்டில் தமிழ் பேசுவோம், வீட்டில் கலாச்சாரம் தமிழ் தான். ஸோ அது ஒரு சின்ன பயஸ் இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் அட் தி அடிப்படையில் ஐ வுட் லைக் டு செரிஷ் த ஃபேக்ட் தட் ஐ எம் இண்டியன் அண்ட் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். தேங்க்யூ. பரதநாட்டியம் கற்றுட்டேன்னு சொன்னீங்க. அது எந்த வயசில் கற்றுட்டீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் வந்து பரதநாட்டியன்றது வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு நல்லா வரும், நம்ம காட்டிலும். உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம்?
பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் முதல்ல ஜேர்னி ஆரம்பிச்சது த்ரூ டான்ஸ். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க, தட் அதிகமாக கேர்ள்ஸ் தான் பண்ணுவாங்க அண்ட் பரதநாட்டியம் பாய்ஸ் ரொம்ப குறைவாக பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. பிகாஸ் நான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சது வாஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 4. என்னோடய அண்ணன் மிருதங்கம் கற்றுக்கிட்டு இருந்தார். அண்ட் விஜயதசமி அன்னைக்கு என்னோடய அம்மா என்னையும் கூப்பிட்டு போனாங்க மிருதங்கம் கிளாஸுக்கு, என்னையும் அங்கே சேர்க்கலான்னு. அப்போ என்னோடய அண்ணனோட குரு சொன்ன விஷயந்தான், ஒரு பண்ணுங்க, இந்த பையனை நான் ஆல்வேஸ் கவனிச்சிருக்கேன், இவன் என்னோடய அண்ணன் கூட வரப்போ என்னோடய அண்ணன் என்ன கையால் பண்ணுறாரோ இந்த பையன் எப்போவுமே கார்னரில் உட்காந்து காலால் அந்த தாளமெல்லாம் போட்டுட்ருப்பான். ஸோ இவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலுக்கு பதிலாக ஒரு டான்ஸ் ஃபார்மில் சேர்த்து வச்சா இன்னும் நல்லா இருக்கும், இவன் நல்லா வளருவான்னு என்னோடய அண்ணனோட குரு சொன்ன விஷயம். ஸோ அக்கார்டிங்லி மிருதங்கம் விட்டு வி வெண்ட் ஆன் டு லேர்ன் பரதநாட்டியம். பரதநாட்டியம் கிளாஸில் என்ன ஆச்சுன்னா, ஐ வாஸ் தி ஒன்லி பாய். பட் ஆக்சுவலி மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்லி பரதநாட்டியம் இஸ் பிகாஸ் இட்ஸ் கால்ட் பரதநாட்டியம். பரதர் நாட்டிய சாஸ்திரம் எழுதினவர், அவர்னால தான் இந்த பரதநாட்டியம்னு ஆரம்பிக்குது. ஸோ இதோட ஒரிஜின் இஸ் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் அ மேல். இது அந்த காலத்தில் இந்த தேவதாசி சிஸ்டம் இங்கே கோவிலில் அப்படின்னு ஆடின ஒரு ப்ரோக்ரஸ் ஆனதுனால தான் லேடிஸ் அதிகமாக இதை பர்சியூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அடிப்படையில் இட் ஹேஸ் அ மேல் பிஹைண்ட் இட், தோ பர்ஃபார்மர்ஸ் அதிகமாக ஃபீமேல்ஸாக இருக்காங்க. பட் அப்போ நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப ஐ வாஸ் தி ஒன்லி பாய். அண்ட் எவ்ரி டைம் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அம்மா என்னம்மா எல்லாருமே கேர்ள்ஸாக இருக்காங்க, செம்ம போர் அடிக்குதுமா கிளாஸு, அம்மாட்ட இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அப்போது லூஸாக இருந்தேன், அதிகமாக கேர்ள்ஸ் இருக்கிறப்ப. இப்போ ஐ திங்க் என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ சோலோ அட்டென்ஷன் ஆஸ் அன் ஆக்டர் வந்திருக்கோம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த விஷயத்த என்னோடய டீச்சர் கேட்டாங்க. அண்ட் ஷீ டோல்ட் மை அம்மா தட் இல்லை நல்லா மேஸ்குலினாக பண்ணுறான், ஒரு ஆம்பளை ஆடுறப்பையும் ஒரு ஜென்ரலி ஒரு டைம் பீரியட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன நளினம் வந்துடும் மோஸ்ட் ஆஃப் த டான்சர்ஸ்க்கு. ஆனால் இவன் ரொம்ப மேஸ்குலினாக இருக்கான். ஸோ டான்ஸை இப்போ நிப்பாட்டாதீங்க, ஐ வில் புட் ஹிம் அண்டர் மை குரு. ஸோ அப்போ என்னோடய டீச்சரோட குரு அவர் தான் ஸ்ரீ டிஎஸ் கதிர்வேலு பிள்ளைன்னு, இப்போ கடவுள் கூட இருக்கார். நான் இன்றைக்கி டான்ஸில் ஒரு ஸ்டெப் இப்படி வைக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமே அவர் தான். அவர் என்ன ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு தான் கற்றுக் கொடுப்பாரு. ஸ்ரீ தீபக் மசூம்தார், சோனால் மான்சிங், ஆஷா பாரேக், ஹேமா மாலினிஜி, இவங்க எல்லாருக்கும் அவர் குருவாக இருந்திருக்கிறாரு. அரங்கேற்றமெல்லாம் முடித்தவங்களாம் அட்வான்ஸ் லெவலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சேர்த்துப்பார். என்னை பார்த்தாரு, ஒரு சின்ன பையனா ஏதோ அந்த பேசிக் அடவுஸ் எல்லாம் இருக்கும், தாத்தை தேய்த்தா தித்தை, அந்த அடவுஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அந்த பையன் நல்லா பண்ணுறேன், அவனை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு என்னை அவரோட டிசைப்பிளாக சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அவருடைய யங்கஸ்ட் டிசைப்பிளாக இருக்கிற அந்த பெருமை, அந்த ஆசீர்வாதம் எனக்கு அமைஞ்சுது. அண்ட் ஐ தேங்க் மை குரு கலைமாமணி ஸ்ரீ டிஎஸ் கதிர்வேலு பிள்ளை ஃபார் வாட் எவர் ஐ ஆம் இன் டான்ஸ். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது அந்த நன்றி, அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். நடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஷோஸ்லாம் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து படத்துக்கு கோரியோகிராஃபி பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? செப்ரேட்டாக ஆஸ் அ கொரியோகிராஃபர் பண்ணுற ஒரு வாய்ப்பு அமைஞ்சு, பட் ஐ திங்க் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், எல்லாத்துக்குமே அது ஒரு டைம் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ் அன் ஆக்டர் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். ஆப்வியஸ்லி நான் ஒர்க் பண்ணுற கொரியோகிராஃபர்ஸ் கூட அவங்களோட ஒர்க்கில் நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், ஏன்னா அது அவங்களோட டிபார்ட்மெண்ட், அது அவங்களோட திறமை. செப்ரேட்டாக ப்ராப்ளி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட்டாக ஒரு கொரியோகிராஃபின்னு ஒரு வாய்ப்பு அமையிறப்ப கண்டிப்பாக பண்ண விரும்புவேன்.